ஒரு நிமிஷம், இன்னைக்கு மழை வருமா? நாங்க என்ன வானிலை ஆராய்ச்சி நிலையத்துல வேலை செய்யறோம், காலேஜ்ல படிக்கிறோம். ஒரு மாதிரி ஈர காத்து வீச்ச, அதனால கேட்டேன். மச்சி, தாராவை பார்த்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல? நீங்களும் உங்க ரசனையும். சினிமா ஸ்டார்னா ஒரு அங்கலட்சணம் வேணும். அதுக்கு எங்க ராதா மாதிரி அழகா இருக்கணும். அதை விட்டுட்டு தாராவை எதை வச்சு சினிமா ஸ்டார்ன்றீங்க? சொல்லண்டா. கேபி சுந்தராம்பல் சினிமா ஸ்டார் இல்லையா? சமீபத்துல தாண்டா நான் ஔவையார் படம் பார்த்தேன். ஔவையார் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே தாராவை எல்லாரும் பாருங்க. ஞான பழம் நீ அம்மா, சரியான பழம் நீ அம்மா. ஏ ராஜா, டெய்லி இப்படி கேர்ள்ஸ்ங்களை கிண்டல் பண்றீங்களே, உங்க அம்மாவும் ஒரு பெண் தாங்கிறத மறந்துட்டீங்களா? பெண்களை தாய்க்குள்ளன்னு பெருமையா மதிக்கிற நாடுங்க இது. கரெக்ட் தேவி, உன்னோட ஒவ்வொரு சொல்லும் எங்களோட சிந்தனை தூண்டி திருத்திருச்சு. ஏய், தாய் குலத்தை நாம மதிக்கணும். அதனால இன்னையில இருந்து தேவி உனக்கு தாய் மாதிரி, நீ தேவிக்கு குழந்தை மாதிரி. நாங்க போய் புட்டி பால் அனுப்பி. புட்டி பால்ல பத்தாது, ஒரு தொட்டி பால் அனுப்பிச்சு வைங்க. நிப்பிள் போட்டு அனுப்புங்க. இந்த விஷயத்துல நம்ம குண்டு அசத்துறாங்க. ஏய், ஏன்டா நின்னுட்ட? டேய், அது போறாள ரோசி, அவ தாண்டா பயாலஜி லெக்சரோட தங்கச்சி. ஆமா, டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். குல்ஃபான்ஸ் மாட்டிச்சா? இல்லடா, இன்னும் ஒருதலை ராகமா தான் இருக்கு. அப்ப முகத்துல தாடி காணோம். போற போக்க பார்த்தா வளர்த்துருவேன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் உண்மையாவே காதலிக்கிறான் போல இருக்கு. ஆமாண்டா, உண்மையான காதல் தான் இது. அவளை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன்டா. ரோசியோட மானசீகமா ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. அவ மட்டும் சம்மதன்னு சொல்லிட்டா அவளோட சந்திரமண்டலத்துக்கே போயிருவேன்டா. ஏய் பைத்தியக்கார, காதல போய் பெருசா நினைக்கிறேன், முட்டாள். ஏய் மிஸ்டர் கங்கா. என்னைய கூப்பிட்டவள்ளே? ஆமா, உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யாரை கூப்பிட முடியும்? என்ன பத்தி முக்கியமான விஷயமா? ரோசி உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியமான விஷயம். ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்? ரோசி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உன்கிட்ட சொல்லிட்டாளா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கறா? நீங்க நினைக்கிறது தப்பு. அவளும் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஆனா நீங்க அந்த ராஜாவோட கோஷ்டியில இருக்கிறதுனால அவ பழகிறதுக்கு தயங்குறா. அப்படியா? நீங்க அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே ரோசி உங்களை ஏத்துக்குவா. ரோசி என்ன பார்த்து ஒரே ஒரு முறை கண்ணடிக்கட்டும். இப்பவே போய் அந்த பேரல செருப்பால அடிச்சிட்டு வரேன். அவ்வளவுதானே? கொஞ்சம் இருங்க. ரோசி, உன்னை ரொம்ப நேரமா ஆளே காணோம். எங்கடா போயிருந்த? என்னடா இது, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உம்முன்னு வந்துகிட்டு இருக்கா. ரோசிய பஸ் ஏத்தி விட்டு வந்திருப்பான்டா. இதெல்லாம் கசாப்பு கடை நாய் கேஸ்டா. அது என்னடா இது, கசாப்பு கடை நாய் கேஸ்? உனக்கு தெரியாதா? தெரியாதே. இங்க பாருடா, கசாப்பு கடை வழியா போற நாய் உரிச்சு தொங்குற ஆட்டை பார்த்துட்டு நமக்கு தான் கிடைக்கணும் அங்கேயே உட்கார்ந்துரும். கடைக்காரன் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வித்துட்டு கடையை மட்டும் போயிடுவான். அதுக்கப்புறம் நாய் நாக்க தொங்க போட்டு வந்து சேரும். ஆக கங்கா ஒரு கசாப்பு கடை நாயிங்கற இல்லங்கற. என் காதல் நிறைவேறாம போறதுக்கு காரணமே இவன் தான். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை தாண்ட சொல்றேன், அறிவு கட்ட முட்டங்களா. இனிமே ஒரு பயலை என் மூஞ்சில முடிக்க கூடாதுடா. ராஜா, உனக்கு செத்து தான் சொல்றேன். குட் பை. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படுற அதே நேரத்துல கங்கா ஏமாற போறானேன்னு எனக்கு வருத்தமா இருக்குடி. கங்கா ஏமாற போறது இல்ல. என்ன அப்படி பாக்குற? நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை ஏத்துக்கோன்னு பழமொழியா இருக்குடி. எப்ப எனக்காக ஃப்ரெண்ட்ஸையே தூக்கி எறிஞ்சாரோ அப்படிப்பட்டவர் ஏமாத்தலாமா? நான் கங்காவை லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா இனிமே டூயட் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வா வள்ளி. அம்மா என்னாச்சு? நீங்க சொன்னபடி நான் செஞ்சேன். எடுத்த எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. தட்ஸ் குட். ராஜாவோட கூட்டத்துல இருந்து ஒருத்தரை பிரிச்சுட்டேன். இனிமே அவன் ராஜா மூஞ்சிலே முழிக்க மாட்டான். ஆமா, அவன் பிரிஞ்சதுக்கு நீதான் காரணம்னு ராஜாவுக்கு தெரியுமா? தெரியாது, கவலைப்படாதீங்க சார். நான் ரொம்ப உஷாரா நடந்துக்குவேன். ஆமா, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இட்ஸ் வெரி சிம்பிள். இத பாத்தியா, இந்த பென்ஸ் எல்லாம் ஒரே கட்ல கட்டு கோப்பா இருக்கு. இதுல ஒண்ணே உருவிட்டா கலகலத்து போகுது. அதுதான் தியரி. எவ்வளவு பெரிய தத்துவம். ஏன் சார், நான் ஒரு பென்சிலை உருவி எங்க வீட்டுக்கு கொண்டு போட்டுமா? உருவ வேண்டாம், உருப்படியா ஏதாவது காரியம் இருந்தா பாரு. சார் இப்படிதான் தமாசா பேசுவாரு. ஆமா. சோ வள்ளி, நெக்ஸ்ட் மூவ், அடுத்த ஆளை அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும். ஓகே டாடி, ஈவினிங் வண்டி அனுப்புங்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா?
சார், மனோகரோட அப்பா நான் தான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். வேண்டாம், பரவாயில்ல, நான் போறேன் சார். இருமா, ஏதோ விஷயம் சொல்ல வந்த, போற? நான் ஜோசியத்தை நம்புறேன்ப்பா. ஒரு நல்ல கிரகத்தை கெட்ட கிரகம் சந்திக்கும் போது கெட்டதா தான் நடக்கும். மனோகர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணானா? ஐயோ, அப்படி இல்லாதத பொல்லாததை எல்லாம் சொன்னா நாக்கு வெந்துரும் சார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமானவர் சார். வேற என்னதாமா சொல்ல வந்த? உள்ளத சொல்லிடுவா சார். சொல்லுமா. இந்த காலேஜ்ல ஒரு செட் இருக்கு. ம், அத்தனையும் சூப்பர் பொறுக்கிங்க. அப்படியா? உலகத்துல இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஹை ஸ்கூல்லயே அத்துப்படி சார். ஆ. அவங்க தான் சார் உங்க மகனோட ஃப்ரெண்ட்ஸ். ஆ? ஒரு நாள் மனோகர் வாயில சிகரெட் வாசனை அடிக்குதுன்னு நீங்க வீட்ல திட்டுனீங்களா? இனிமே சிகரெட் பிடிச்சா உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். சிகரெட் பிடிச்சானாமா? இல்ல, நீங்க சொன்னத அப்படியே உங்க மகன் இங்க வந்து சொன்னதுக்கு அந்த பசங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சார்? என்ன சொன்னாங்க? போடாடே, ஆ? அப்பாவாவது கிப்பாவாவது இன்னொரு சிகரெட்டை பத்த வச்சு உங்க அப்பா மூஞ்சிலே ஊதுடா, சரியா போயிடும். அப்படி எல்லாம் சொன்னாங்க சார். அப்படியா சொன்னாங்க? ராஸ்கல்ஸ். யாருமா அந்த காலி பசங்க? அதோ டேய் மனோகர், வாடா இங்க. ஐயா, உங்க சங்காத்தமே வேணாம். கோடி நமஸ்காரம். ஆளை விடுங்கடாப்பா. என்ன அப்படி பாக்குற? நான் தான் நிறுத்தினேன். கஞ்சிக்கு செத்ததெல்லாம் குளிக்கவா பணத்தை செலவு பண்ணி பம்ப் செட் போட்டு வச்சிருக்கேன்? அக்கா, கண்ணு எரியுதுக்கா. ஐயா, அறுப்பு தேய்ச்சிட்டேன். கண்ணீர் எரியுதுன்னு குழந்தைங்க சொல்றாங்க. கண்ணு எரிஞ்சா கண்ணீர் நிறைய வரும். அதுல குளிப்பாட்டி கூட்டிக்கிட்டு போ. நீங்க வாங்க, வேற எங்கேயாவது போய் குளிக்கலாம். நான் தான் போட்டு விட்டேன். நல்லா குளிச்சுட்டு போங்க. காசு இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது. கஞ்ச பைய. அதான் எப்பவும் கலகலன்னு இருப்பான். 2 நாளா குறுகுறுன்னு இருக்கான். முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். என்ன ஏதுன்னு விசாரிச்சினா நாம ஏதாவது செய்யலாம்ல? சரிங்க. தம்பி, டிஃபன் சாப்பிட வரலையா? வேண்டாம், நீ இப்ப வேண்டாம். சாப்பாடை தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன கவலை? செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பின்னையே வருத்தமா இருக்க. காரணம் என்னங்கறத என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல, நீ காலேஜ்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சண்டை கிண்ட போட்டியா? என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 5வது ஆளை பிரிக்கணும், அவ்வளவுதானே? கற்பூர மூளைங்க. கையில வத்தி பட்டி இல்லையா, கொளுத்திர போறீங்க. பரவாயில்லையே, ஜோக் கூட அடிக்கிறீங்க. அருள் வாக்கு அருணகிரின்னு சும்மாவா சொன்னாங்க? அதோ வரானே, அவன்தான். பானா வடிவத்துல மீசையை தொங்க விட்டுருக்கான். அதை நான் நிமித்திடுறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹாய் பாப்பாஸ். என்னது பதிலே காணும்?
சைட் அடிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவனுங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்க. மகனே, என்னையா? உன்னைத்தான் அழைக்கிறேன். வா மகனே. என்ன? வா மகனே, உட்கார். யோ, நீ உட்காரும்ப, கையை நீட்ட சொல்லுவ, காசு கேப்ப. பஸ்ஸுக்கே காசு இல்லாம வித்தவுட் டிக்கெட்ல போலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதே மகனே, காசு என் கைக்கு ஏற்கனவே வந்து விட்டது. அவள் கொடுத்து விட்டு சென்று விட்டாள். சென்று விட்டாளா? யார் அவள்? மகமாய். அவதான் என் குலதெய்வம். அவள்தான் உன் வாழ்க்கையை பற்றி விவரமாக சொல்லுமாறு என்னை அனுப்பினாள். சொல்லிருப்பா. யோ, என் பரீட்சையை பத்தி ஏதாவது சொன்னாளா? பாஸ் ஆயிருவனா? பரீட்சையில் நீ பாஸ் ஆகி விடுவாய், உன் ஆயுள் தான் ஃபெயில் ஆகிவிடும். என்னையா சொல்ற? நீ இறந்து விடுவாய், உன் ஆவி பரலோகத்தில் பறந்து கொண்டே இருக்கும். கீழே இறங்குறதுக்கு வழியே இல்லையா? விவரமா சொல்லியாயோ? சொல்கிறேன். உனக்கு ராஜா என்று ஒரு நண்பன் உண்டல்லவா? உண்டு. அறுவராக இருந்த நீங்கள் இப்பொழுது இருவராக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஆமாம் தாயே. அந்த இருவர் இப்பொழுது ஒருவராக போகிறீர்கள். ஏன், ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்தா? இல்லை, ராஜாவால் உனக்குத்தான் ஆபத்து. என்ன சொல்றீங்க? அந்த ராஜாவிடமிருந்து உடனே நீ பிரிந்து விடு, இல்லையேல் கண்ட துண்டமாக வெட்டப்படுவாய். அப்படி ஒண்ணும் ராஜா கத்தியோட அலையிற ஆள் இல்லையே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், உன் ராஜாவுக்கு துண்டு பிளேடும் பேராயுதம். அறுத்து விடுவான். உடனே பிரிந்து விடு. பிரிந்து விடு, பிரிந்து விடு, பிரிந்து விடு. உன் ராஜாவுக்கு துண்டு பிளேடும் பேராயுதம். என்ன கொண்டாத, என்ன கொண்டாத. இங்க வாடா. சாலே, ப்ளீஸ், ஐயோ, காப்பாத்துங்களா, என்ன காப்பாத்துங்க, என்ன கொல்ல வரான், என்ன காப்பாத்துங்களா. சாலே, என்னடா என்ன பைத்தியக்கார பையன் மாதிரி என்ன கொன்னுடுவான், கொல்ல வரான், கொன்னுடுவான். இவன் என்ன விளையாடுறவா பேசாதடா. ராஜா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. ஐயோ, நீங்க காப்பாத்துங்களா, நான் இனிமே உங்க பக்கம் வராத. அலமேலு, ஏய் செவிடு, வாங்கய்யா. வள்ளி இல்ல? இருக்கா, வர சொல்றேன். வள்ளி. வணக்கய்யா. வணக்கம்மா. உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போனேன், நீங்க இல்ல. என்னம்மா விஷயம்? ரேஷன் வாங்கணும், ஒரு 20 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா கூலி வாங்கணும்னு கொடுத்துறையா. இந்தம்மா, இந்த 25 ரூபாய பெரிய கடனை நினைக்காத, இதை நீ திருப்பி தர வேண்டாம். வரேங்கய்யா. குட் மார்னிங் சார். வாங்க உள்ள உட்காருங்க. பரவாயில்லம்மா. டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஆமா, போட்டி என்னாச்சு? என்ன முழிக்கிற? புரியல? கிரிக்கெட் போட்டி. போட்டி. ஓ, அதுவா? ஆ. கிராண்ட் சக்சஸ். அத்தனை விக்கெட் அவுட். கேப்டன் அம்போர் கிரவுண்ட் சுத்திக்கிட்டு இருக்கா. வெரி குட். என்ன போட்டி கிட்டின்னு பேசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ காலேஜ்ல விளையாட்டு போட்டி, அதுல வள்ளி ஜெயிச்சிருச்சு. இவளுக்கு எதுக்கு போட்டி இல்ல? நல்லா படிக்கணும்னு சொல்லுங்க, படிச்சு கலெக்டர் ஆகணும். வள்ளி, நீ வேணா பாரு, இனிமே அந்த ராஜா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். ராஜா வரடா. என்னடா கிளாஸுக்கு எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டீங்களா? நான் என்னடா செய்யக்கூடாது தப்பா செஞ்சுட்டேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் அவாய்ட் பண்றீங்க? லதா, அப்பா சௌக்கியமா இருக்காரா? நான் விசாரிச்சதா சொல்லுமா. குண்டா, பேச்ச மாத்தாதடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. டேய், உங்களை தானடா கேக்குறேன். வாயை திறந்து பதில் சொல்லுங்க. டேய், ஏன்டா கத்துற? நீ கேட்ட பதில் சொல்லுமா. குடிக்கல விலகிட்ட பொத்திட்டு உட்கார்ற. அன்னைக்கு என் கூட ஹோட்டல்ல தின்றப்ப மட்டும் பிடிச்சிருந்தாடா? டேய், என்ன பெரிய சாப்பாட பத்தி பேசுற? எங்க அப்பா வாங்கி கொடுத்ததால நான் இப்படி இருக்கேன். நீ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றியே. மூஞ்சியா பாரு. சாப்பாட்டை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறியே. அல்போ அல்போ அல்போ. அவன விடுடி. ஏன்டா சட்டி பிடிச்ச? டேய், அவனை தொட்டு அடிச்சா தூக்கி ஊதிடுவான். Silence, please. அச்சே, வேலை பாத்து உட்காரு. டேய், இப்ப என்னடா பண்ணணும்ன்றீங்க? ராஜா 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 ராஜா. இருட்டு நாயங்களா. ஐயோ, ரத்தம் வருதே. வா வீட்டுக்கு ஓடிடலாம். வா வா.
ஐயா, என் தங்கச்சி மீனாவை கல்லால் அடிச்சு அவன் மண்டையை உடைச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? 10 பைசா பெறாத போக தானே பறிச்சாங்க, உங்க வீட்டு சொத்தையா பறிச்சுக்கிட்டாங்க. எங்க கிட்ட சொல்ல நாங்க கண்டிச்சிட்டு போறோம். நீங்க இப்படி அடிச்சு கொள்றதுக்கு எங்க அம்மா பெத்த வளர்த்து விட்டுருக்காங்க. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே எழுத்து பேசுறியா? பேசினா எனக்கு தப்பு? புள்ள குட்டிங்களோட பழகி இருந்தா தானே அதோட வேதனை என்னன்னு புரியும். உங்களுக்கு தான் புள்ளையே இல்லையே. முதல்ல வெளியே போடி தரங்கட்ட நாயே. ஆண்டா உன்னை மட்டும் ஓஹோன்னா வாழ வச்சிருக்கான். 7 கழுத வயசாகியும் கல்யாணம் ஆகாம மூலையில தானடி முடங்கி கிடக்கிற மூதேவி முண்டோம். வாய மூடுங்கய்யா. கொஞ்சம் கூட கூசாம தரக்குறவா ஒரு பொண்ணுகிட்ட பேசுங்க, வெக்கமல்ல? உங்களை பெத்தது ஒரு பொம்பளை தானே. டேய், ஊர்ல யாருமே வேலை கொடுக்க பயந்த நேரத்துல வேலையும் கொடுத்து உனக்கு மரியாதையும் கொடுத்தவன் நான் தாங்கிறத மறந்துட்டேடா நாயே. ஏய், நாயே பேயன சங்கர் அடிச்சு கொண்டு வச்சு ஆக்குறத. உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு தொப்பியா இருக்கிறத விட ஒரு நல்லவனுக்கு செருப்பா இருக்கலாம்டா. டேய், உன் வேலை வேணாம், நானே தூக்கி எறியறேன்டா. போடா டேய், போடா. களி, எனக்காக பறிஞ்சு பேசி இருந்த வேலையும் கெடுத்துக்கிட்டியே, ஏன் அப்படி செஞ்ச? உன்னதாயா கேட்டுட்டு இருக்க. வேற ஒரு பொண்ணை தரக்குறவா பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அதுலயும் நான் மனசார விரும்புற உன்னை ஒருத்தா கேவலப்படுத்தினா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அளவில உனக்கு புருஷன ஒரு அருகதை எனக்கு இல்லைன்னு நீ நினைக்கிறியா? வள்ளிக்கு அடுத்தபடியா ஒருத்தி இருக்கா. அவளையே கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் என்ன பத்தி யோசிக்க முடியும். அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுயா. அது வரைக்கும் காத்துட்டு இருந்து காலத்தை கடத்தாம நீ வேறொருத்தைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. அந்த சந்தோஷம் கிடைக்க 10 வருஷம் ஆகும்னா அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க நான் தயாரா இருக்கேன். என்னடா இது, ஏதாவது ஆக்சிடென்ட்டா? ஐயோ, டேய் என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா, அவனாத்தான். புரியுற மாதிரி சொல்றா. இவன் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த அவளுக்கும் இவனுக்கும் ஒரு இது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதுக்கப்புறம் அடித்து நொறுக்குவதற்கு அந்த பொண்ணோட அப்பனும் நோக்கினான். எடுத்தான், அடித்தான், ஒடித்தான், முடித்தான். டேய், அவனுக்கு வந்த மாதிரி உனக்கு வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்டா. இப்படி ஒரு வேண்டுதலா? நான் என்ன இழிச்ச வாயனா? அப்பனே இல்லாத பொண்ணா பார்த்து நான் காதலிப்பேன்டா. Dear friends, நான் இங்க உங்க முன்னால நிக்கிறது உங்களுக்கு எல்லாம் வெறுப்பா இருக்கலாம். அது நியாயம்தான். ஏன்னா காலேஜுக்கு வர்றதே கலாட்டா செய்யத்தான் நினைச்சோம். மத்தவங்களை கேவலப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டோம். பல பேரோட மனசையும் புண்படுத்தின வந்தான் நான். அதுக்காக இப்ப வருத்தப்படுறேன். உயிருக்கு உயிரா பழகின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என் கூட பேசுறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. தனிமை இருக்க, அது ஆயுள் தண்டனைக்கு சமம். அதை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பாவத்தின் சம்பளமா அதை நான் ஏத்துக்கிட்டேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் என் சுயநலத்தோட கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன வெறுத்தாலும் ராஜான்னு ஒருத்தவங்க கூட படிச்சாங்கிறத எப்பவாவது நீங்க நினைச்சா அதுவே எனக்கு போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச தவறுகளுக்காக உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்க இதுதான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம். இனிமே நான் காலேஜுக்கு வரப்போறதில்ல. குட் பை. ராஜா, என்ன வழி இந்த பக்கம் வந்திருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ்களை பிரிச்சு உன்னை வருத்தப்பட வச்சது யாருன்னு தெரிஞ்சா
நீ ஆத்திரப்படுவியா? ஆத்திரப்பட மாட்டேன், ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் வழி அது? நான் தான். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும்ன்றதுக்காக அப்படி செஞ்ச வள்ளி? ஆமா. ஆனா நீ மனசு மாறி கிளாஸ்ல வெளிப்படையா மன்னிப்பு கேட்டதோ உன் மேல இருந்த கோவமெல்லாம் போயிடுச்சு. அதே சமயம் நீ படிப்பையே விட்டுட்டு போறேன்னு சொன்னதா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் படிப்பு வீணா போக கூடாதுன்னு நான் பழி வாங்கினதுனால உன் படிப்பு வீணாகிறத நான் விரும்பல. ராஜா, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு திரும்பவும் நீ காலேஜுக்கு வரணுங்கிறதா என் வேண்டுகோள். என்ன ராஜா, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? காலேஜுக்கு வரேன். Catch it. Dear friends, girls, உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம விட்டு பிரிஞ்சிருந்த ராஜா திரும்ப வரான். Come on ராஜா. ஹாய் ஹாய். அமைதி அமைதி. ராஜா வந்து சேர்ந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் உங்களுக்கு ஒரு அதி அற்புத நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பூங்கொடி இடையுடன் புள்ளி மானை போல துள்ளி துள்ளி ஆடுவான் நமது நண்பன். ஆடாடே. பாம் பை பாம் தி. ராஜா இங்க வா. என்ன சார்? மந்திரிச்ச கயிறு தாயத்து ஏதாவது உனக்கு கட்டி விட்டுருக்காங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறியே, அதனாலதான் கேட்டேன். கிண்டல் பண்ணாதீங்க சார். சும்மா ஒரு ஜோக்காக தான் கேட்டேன். இந்த ஒரு வாரமா புது ராஜாவை நாங்க பாக்குறோம். இந்த மாற்றம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். தேங்க்யூ சார். நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினே, காதலின் கோவில் வாழும் தேவிக்காகவே. அது காயுதிங்கே ஒரு காதல் தீயில், இதை யார் தடுப்பாரோ? பூங்காற்றே நீயும் சொல்வாய். நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினே, காதலின் கோவில் வாழும் தேவிக்காகவே. உயிர் மூச்சில் கொஞ்சம் வார்த்தையே பாடலானதே, உன் மீது கொண்ட ஆசையே ராகமானதே. அசைந்தாடிடும் கண்கள் அது தாள சந்தங்கள், உறவாடிடும் உள்ளம் கருந்தாக பந்தங்கள். வாடுதே எல் நாவியே கேட்குதாயல் பாடலே,
நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினே காதலின் கோவில் வாழும் தேவிக்காகவே அது காயுதிங்கே ஒரு காதல் தீயில் இதை யார் தடுப்பாரோ பூங்காற்றே நீயும் சொல்வார் நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினே தென்றல் வீசியே என்னை வாட்டுதே குளிரோடை துள்ளும் போதிலே உன்னை தேடுதே உன் கூந்தல் சேராத மலர் வாசம் வீண்டானே என் தேவி இல்லாத பொன் மாலை வீண்டானே துடிக்குதே என் நெஞ்சமே தேடுதே உன் தஞ்சமே காதலி நீதான் என்றே பூங்காற்றே நீயும் சொல்வாய் நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினே காதலின் கோவில் வாழும் தேவிக்காகவே அது காயுதிங்கே ஒரு காதல் தீயில் இதை யார் தடுப்பாரோ பூங்காற்றே நீயும் சொல்வாய் நாரினில் பூ தொடுத்து மாலையாக்கினே காதலின் கோவில் வாழும் தேவிக்காகவே யாராவது பாத்துட்டு போறாங்க, நிறுத்துங்க. ஏன் பயப்படுற? தைரியமா ஊருக்குள்ள போலாம் வா. ஐயோ வேண்டாம், நீங்க போங்க. சரி போ. ஓகே, see you. ஆசைக்கு ஒரு அளவு வேண்டாம். தவிட்ட திங்கிற கோழி தங்கத்துல கொண்ட வச்சுக்க ஆசைப்பட்டுதான். அண்ணாடங்காட்சிக்கு பண்ணையார் விட்டு சம்பந்தம் கேக்குதா? உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளை வேணும்னா எவனாவது மாட்டுக்கார பல இழுத்துட்டு ஓட சொல்லு. என் தம்பி தான கிடைச்சா? பணக்காரனை கட்டிக்கிட்டா பங்களாவில வாழாங்கிற பேராசையில திட்டம் போட்டு என் தம்பிக்கு வலை வரிச்சிருக்கா. ஐயா, வீண பழிப்படாதீங்க. வானத்துல பறக்கணுங்கிற பேராசையோட இல்லாம மானத்தோட வாழணுங்கிற நியாயமான ஆசையில இருக்கிறவங்க நாங்க. நான் வழியை கண்டிச்சு வைக்கிறேன். நானே தீர்மானம் பண்ணிட்டேன். உடனே குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடிடுங்க, இல்ல ஓட வச்சிருவேன். ஊரை விட்டு போக சொன்னா நாங்க எங்க போறது? இந்த மண்ணை அவருக்கு மட்டும் தான் சொந்தமா? நாங்களும் தான் இந்த மண்ணில பிறந்து வளர்ந்தவங்க. என்ன அவரு பணக்காரர், நாங்க ஏழைங்க, அவ்வளவுதானே. சக்திக்கு மீறி என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டாளுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். பிரச்சனைன்னு வந்த உடனே இப்ப உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டாமா? நீங்களாவது அவளை கூப்பிட்டு அந்த ராஜாவை மறந்துடுன்னு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. என்னைய எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சட்டி சுட்டது கை விட்டதுன்னு அவ்வளவு சுலபமா மறக்கக்கூடியதில்ல அன்பு. அதனாலதான் யோசிக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க சார். அன்புங்கிறது ஒரு முறை வளர்ந்துட்டா அதை சாகிற வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது சார். அன்புக்கும் பாசத்துக்கும் நான் விரோதி இல்லைங்க. நம்ம நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? என் தங்கச்சி சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிறவே இல்லைன்னா, ஆனா அந்த பண்ணையார் தான் வேரோட வெட்டி சாக்கணும்னு நினைக்கிறாரு. நினைச்சவனை கட்டிக்க முடியலங்கிறதுக்காக என் தங்கச்சி ஆத்துலயோ குளத்துலயோ வேந்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் தவிக்கிறேனா. சார், ராஜாவை நான் கூட்டிட்டு வரேன் சார். ராஜாக்கு வள்ளிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் சார். தடுக்கிறதுக்கு இந்த தர்மலிங்க வந்தா பணங்க சீவர மாதிரி அவன் தலையை சீவிட்டு நான் உள்ள போறேன் சார். இதுக்கு போய் மண்டை உடைச்சிக்கிறீங்களா சார்? இத பாருப்பா, சண்டை போறதா உனக்கு ஞாபகத்துக்கு வருதே தவிர சமாதானம்னு ஒரு வழி இருக்குங்கிறது உனக்கு தெரியவே தெரியாதா? அலமேலு, நீ வீட்டுக்கு போ, நான் தர்மலிங்கத்தை பேசிட்டு வரேன். இந்தாப்பா, அப்படியே முன்சாமி வர சொல்லு. வணக்கம் தர்மராஜ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தீங்க?
பள்ளி விஷயமா பேசலாம்னு வந்திருக்கேன். அத பத்தி பேச நீங்க யாரு? இந்த ஊர் இன்ஸ்பெக்டருங்க. உன்னையாரா கேட்டா? என்னடா முறைக்கிற? போடா வெளியே, அடிச்சு நொறுக்கிடுவேன். போடாண்ணா. நீங்க அலைமேலு கிட்ட ரொம்ப ஆத்திரப்பட்டீங்களாம். ஆமா, அதுல என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? கோபுரத்துல ஏறி உட்கார கலசம் ஆசைப்படலாம், ஆனா கலையும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். என் தம்பி ரொம்ப நல்லவங்க. அந்த எச்ச கலை தான் அவனை மயக்கிட்டா. யோ, மரியாதையா பேசு, இல்ல குண்டக்க மண்டக்கமாயிடும். நான் பேசுறீங்க, நீங்க பேசுங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். வள்ளியை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க தம்பி ராஜாவும் ஆசைப்படாம அவங்களுக்குள்ள எப்படி காதல் வரும்? இந்த விதண்டாவாதம் பேசினா இங்க வந்துக்கலாக்கும். ஆத்திரப்படாதீங்க. குட் மார்னிங் சார். வா ராஜா வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏதாவது விசேஷமா? ஒரு விசேஷம் இல்ல, முதல்ல வீட்டுக்கு போடா. அவசரப்படாதீங்க, போடா வீட்டுக்குன்னா. ஆத்திரப்படாதீங்க. ராஜா, உங்க காதல் விவகாரம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. வள்ளி தான் உன்னை மயக்கிட்டான்னு உங்க அண்ணன் ஒரேடியா பழிய போறாரு. நடந்தது என்னன்னு நீயே சொல்லுப்பா. ராஜா, நீ சொல்ல போற பதில தான் ஒரு ஏழை குடும்பத்தோட மானமே அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு தயங்காம சொல்லுப்பா. வள்ளி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவளை முதல்ல லவ் பண்ணேன். நெத்தி அடி அடிச்சாயா. அந்தஸ்து பிரச்சனை வருமேன்னு வள்ளி பயந்துச்சு. அப்படி வந்தா சொத்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துருவேன்னு நான் தான் தைரியம் சொன்னேன். மரண அடி. அண்ணாச்சி க்ளோஸ். அண்ணா, நான் உங்களை மதிக்கிறேன். அதுக்காக நீங்க என் வாழ்க்கையை போட்டு மிதிச்சா உங்களை மீறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என்னடா சொன்ன? அவனை விடுங்க. இத பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்த நான் இங்க வரல. அவங்க மனோ நிலைமைய நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மனசை மாத்திக்கிட்டு அந்த நல்ல உள்ளங்களை ஒன்னா சேர்த்து வைங்க. இல்லன்னா இல்லன்னா உங்க ஸ்தானத்துல நான் இருந்து என் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி வரும். நல்லா யோசனை பண்ணி முடிக்கு வாங்க. ஒரு வாரம் அவகாசம் தரேன். அண்ணாச்சி, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாள் தெரியுமில்ல? 7 நாள். சீக்கிரம் வந்து சேரு.